ஹலோ ஆல், இந்த ப்ரோக்ராமோட டிஸ்க்ளைமர் இது. இதில் நியூவாக பார்க்குற அசோசியேட்ஸ் இல்லை சூப்பர்வைசர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் கோச்சிட்ட கேளுங்க டவுட்டை. டெய்லி பேஸிஸில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத போடுங்க. நியூவாக வர இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றவங்க மட்டும்தான் எனக்கு இங்கே மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளே நம்பரில் பார்த்திங்கன்னா கால் பண்ணோம். இது ஃபுல் வீடியோ இதில் வராது. காரணம் என்ன அப்படின்னா, சிலது பார்த்திங்கன்னா நாங்கள் எடிட் பண்ணிவிடுவோம். அது வேணும்னா கால் பண்ணுவோம். பேசணும். அப்புறம் நம்ம கண்டென்ட் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்குவமாக சொல்லணும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணணும். இவ்வளோ நாள் நீங்கள் இந்த கேரியர் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணீங்க, திருப்பி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக முடிக்கணும். அதான் சாண்ட்விச் மெத்தடு. சரி, இன்னைக்கு செஷனில் போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைட்டில் என்ன அப்ஜெக்ஷன் ஆனீங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு என்ன நம்ம கரெக்டான பதிலை சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஐ வில் யூஸ் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் அவர் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த சாலட்ஸ், சீட்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா எங்க நியூட்ரிஷன் ப்ரோக்ராமோட, இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட சேர்த்து நாங்க சப்ளிமெண்ட்ஸா நாங்க சொல்லுவோம். இது மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இதுல 15 நமக்கு உடம்புக்கு பாத்தீங்கன்னா 15 நியூட்ரிஷன் பர் டே பாத்தீங்கன்னா இருக்கு. சீட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குமா? எப்பயுமே அந்த கொஸ்டின் மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் என் பண்ணும். நம்ம டைரக்டா ஆன்சர் சொல்றதோட அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, தே ஹேவ் நோ ட்ரஸ்ட். இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின். அந்த ஆன்சரை என்ன பண்ணணும்னா கொஸ்டினா வி ஹேவ் டு மேக் இட் ரைட். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த 50 நியூட்ரிஷன்ஸ் நீங்க தேடி பிரீமியம் குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கல் லேப்ல டெஸ்ட் பண்றது, சாயில் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வருது, என்வரான்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா இங்க சென்னை சில்க்ஸ், அதுதான் இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பாத்தீங்கன்னா இதுல நிறைய நீங்க நுணுக்கங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட சேல்ஸ் க்ளோசிங் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லவே வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அது பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுதுறீங்களோ அவங்க எடுத்து வாங்கிட்டு போயிட்டு பேச மாட்டாங்க. அவங்க அதுல இந்த நியூட்ரிஷன் எனக்கு ஒரு சரத்துக்கு நேற்று நடந்தது. அவர் காலை கூட நான் கேட்டேன், என்ன இப்போ நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அவங்க வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு. அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இருக்காரு நினைக்கிறேன். சரத் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, வெளியே என்வரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது மெடிசன் நினைச்சிட்டாங்க. ரைட். நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா பேக் பண்ணும். நான் என்ன அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோ இல்ல 3 மினிட்ஸோ தான் அவங்க கிட்ட நான் பேசினேன். நான் பேசுனது, ஆனா அவங்க எவ்வளவு பேசுறாங்க எனக்கு தெரியல. நிறைய அவங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சரத் சார் என்ன பண்ணாரு, நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா இவர் நான் 1 மந்த்தா பாத்தீங்கன்னா இவருக்கு அப்பாயின்மெண்ட் பாருங்க. இதெல்லாம் கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்க கோச்சை நல்லா ப்ரொமோட் பண்ண கத்துக்கணும். அவர் பண்ண பேக்கிங் பாத்தீங்கன்னா சேல்ஸ் கிளீஸா நம்ம ஒன்றுமே சொல்லலாம். அவங்க கிட்ட நான் ப்ராடக்ட் பத்தியே நான் அவங்க ஒரு சில பேருக்கு நான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, வெயிட் கெயின் ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்களா அவங்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லி ஒவ்வொரு தடையும் இதை சொல்லுங்க. அதுக்காக இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம பாடியோட ஈக்குவாலிட்டி, யுவர் டோட்டல் பாடி இஸ் வெயிட் ஈக்குவாலிட்டி எதுல இருக்கு அப்படின்னா மசில் வெயிட் இருக்கு, போன் வெயிட் இருக்கு, ஃப்ளூயிட் வெயிட் இருக்கு, ஃபேட் வெயிட் இருக்கு. அந்த ஃபேட்ல விசிபிள் ஃபேட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாடி ஃபேட் அந்த மாதிரிலாம் இருக்கு, செல்லுலைட் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் தான் இருக்கு. ஸோ மசில், போன், வாட்டர், ஃபேட், இந்த 4 விஷயத்துல தான் நம்ம பாடி பாத்தீங்கன்னா கம்பைனா இருக்கு. இது அப்பப்போ நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல ஃபேட் பெர்சன்டேஜ் தான் நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். சொல்லிட்டு இந்த கேள்வி எல்லாருக்கும் கேட்டுப்பாங்க. I know a person who has used product and reduced but again bounced back even more. இந்த மாதிரிலாம் யார் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது क्वेश्चंस கேக்குறேன். ஓகே, இப்போ he or she லாஸ்ட் ஓகே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் எடுத்து வேலை செஞ்சதுனாலதான் ஒண்ணு வெயிட் லாஸ் ஆயிருக்கு இல்ல வெயிட் கெயின் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ப்ராடக்ட் வேலை செய்யுதானே அர்த்தம். இது முதல்ல உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சாட்ல போடுங்க எஸ்.
ஓகே எஸ்ன்றா. அப்ப இந்த நியூட்ரிஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அப்ப அது வேலை செய்யுது உடம்பு கரெக்டா. அப்ப அந்த வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணா இது வெயிட் மெயின்டைன் ஆகும்னு நீங்க சொன்னீங்களா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்பயே இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து மாசத்துக்கு வந்து 2 கேஜில இருந்து 4 கேஜி வந்து நடக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? அப்படி சொல்லினா சொல்லுங்க. மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க பாடியில வெயிட் அதிகமாகாது. ரைட்? ஓகே. அதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது பேரு மெயின்டெனன்ஸ். அப்போ அது வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு அது யூஸா இருக்கும். அத அவங்க எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு கேளுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. சோ இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் நீங்க பாருங்க. எல்லாமே கொஸ்டின்ஸ வந்துட்டு நீங்க கேட்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆயிடும். ரைட்? ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே. சிலது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபிகல்டீஸ் இருக்கு. பீப்பிளோட சிச்சுவேஷன் அவங்க வந்து ஏதோ ஸ்டோரி சொல்றாங்க. அவங்க கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபைனான்ஷியலா வந்து ப்ராப்ளமா இருக்கு. மேபி. அந்த மாரி வந்துட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டபிள்யூ இருக்குல்ல. எத்தனை டபிள்யூ இருக்கு? வாட், ஒய், வென், வேற அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க ஜஸ்ட் கிவ் அ பிரேக். கொஞ்சம் பிரேக் கொடுங்க. திங்க் பண்றது. அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, 2 கண்டிஷன்ஸ் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. என்ன கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருந்தா பரவால்ல. ரைட்? எல்லாரும் அதானே கேட்பாங்க. காஸ்ட் கம்மியா இருந்தா பரவால்ல. காஸ்ட் கம்மியா இருந்தா பரவால்ல. எத நீங்க காஸ்ட்லின்னு எது நீங்க காஸ்ட்லி நினைக்கிறீங்க? உங்களோட ஹெல்த்தோட இது வந்து காஸ்ட்லி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொலைட்டா கேட்கணும். ரொம்ப வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் வந்து வீட்ல கேட்ட டிசிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்கிறேன். என் பேரண்ட்ஸ்ட்ட கேட்கிறேன். என் ஒய்ஃப்ட்ட கேட்கிறேன். அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இன்னும் அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு. ரைட்? பாத்தீங்கன்னா அப்புறம் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி அதுக்கும் வந்து டைம் இல்ல. நான் வந்து போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க லாஸ்ட் பண்ணீங்களோ இல்ல வெயிட் பண்றீங்களோ, பட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு 1 மந்த் நீங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாலோ அப்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு எதுவும் நாங்க சார்ஜஸ் ஃபீஸஸ் வந்து நாங்க வேற யாராவது வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நாங்க ₹1000 சார்ஜ் பண்ணுவோம். ஃபீஸ் போடுவோம். அது உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சோ இமிடியேட்டா நீங்க டிசைட் பண்ணி ஏர்லியரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் அதாவது நாளைக்கு வரை தான் எப்பயுமே அர்ஜுனா ரொம்ப அர்ஜுனஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. இந்த இந்த கேள்வி காமனா வரும். ஐ வில் ஸ்டார்ட் இன் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு என்ன நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும். இது இது வந்துட்டு நம்ம அவங்க நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொன்னாலே இது நீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா என்ன அப்படின்னா பீப்புளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இவ்வளவு அவங்க பிடிச்ச ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக் பண்ணணும். இப்ப மோஸ்ட்லி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த ஒபிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர். நீங்க இதை சொல்லணும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட வேல்யூ உங்களோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொமோட் பண்ணணும். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல. நல்ல நாள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து தேதி நல்லா இல்ல. பட் உங்களுக்கு நோய் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறப்ப அது நல்ல நாள் கெட்ட நாள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரைட்? அதனால இது வந்து நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றது ஏன் அப்படின்னா உங்க பேராமீட்டர்ஸ் பாருங்க. உங்க பேராமீட்டர்ஸ் இதே கண்டிஷன்ஸ்ல போகுது அப்படின்னு சொன்னா உங்க ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அரை 1 ஹார்ஸ் பவர் மோட்டார் மாதிரி சின்ன மோட்டர். ரைட்டா? பட் உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன மோட்டருக்கு உங்க ஐடியல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட் டிசைன் ஆயிருக்கு. ரைட்? இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லாரி அளவுக்கு டன்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வச்சுட்டு அது எல்லாத்துக்கும் இந்த 1 ஹார்ஸ் பவர் மோட்டர்ல வச்சு நீங்க வந்து வண்டியை ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி அது? இப்போ வந்து TS50ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 மூட்டை வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு போலாம். வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீங்க டெம்பரரி ப்ராப்ளத்துக்காக நீங்க வந்து உங்க ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்ல கொண்டு போறீங்க. மேபி இன் 1 மந்த் நம்ம கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. டெய்லி அது வந்து ஒரு 2 மெம்பர்ஸோ இல்ல 5 மெம்பர்ஸோ வந்து 10 மெம்பர்ஸோ நம்ம இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் வருவாங்க. ரைட்? ஓகே. இதை சொல்லுங்க. பாருங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுல வெயிட் ப்ரோக்ராம் வந்து 4 பேர்ல ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. இது பாத்துக்கோங்க. இது வந்து நீங்க
எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட. ஸோ அர்பன் ரூரல், ஸோ அர்பன்ல அதாவது சிட்டிலையும் வில்லேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு 31% வந்து அர்பன், அதாவது சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 33% வந்து வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. குழந்தைகள் வந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 33% வந்து ஃபாஸ்டா ஒபிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க இதாகும். அதே ரூரல் வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 19% வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது மாதிரியான கண்டிஷனாலதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. இது வந்து 2021 வரையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சர்வே எடுத்திருக்காங்க. 2015ல சர்வே எடுத்ததுக்கும் 2021ல சர்வே எடுத்ததுக்கும் அந்த இதை பாருங்க எவ்வளவு growth வந்து இருக்கு. ரைட். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒபிசிட்டிக்கான மெயின் என்ன அப்படின்னா காரணம் அதிகமா இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து அவங்க சர்வே எடுத்தப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏர் பொல்யூஷன். நீங்க இதெல்லாம் கூட சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச். இப்போ பாத்தீங்களா கிளைமேட் எவ்வளவு வந்து டிஃபரெண்ட் சேஞ்சஸ் வந்துட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ட்ரீ இருக்கிற இந்த ஏரியா எல்லாமே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூரா இருக்கு. முன்னெல்லாம் வந்து ஆர்கானிக் கவு டம்ம யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல விட்டமின்ஸ் அதுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ நிறைய இடத்துல அக்ரிகல்ச்சர் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் வந்துட்டு பண்றாங்க. ஆனா அந்த பிராக்டிஸ் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா ப்ராப்பரான அந்த நரிஷ்மெண்ட் அந்த பிளான்ட்டுக்கு தேவையானதுக்கு வந்து கொடுக்காம சிந்தட்டிக்கா பெஸ்டிசைட்ஸ், அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே என்னன்னா கெமிக்கல் ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்லலாம். அப்புறம் வந்து நாய்ஸ் அதிகமா இருக்கு, ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, கெமிக்கல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டீல வந்து கவர்ல கொடுத்துறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் அதெல்லாம். அப்புறம் வாட்டரோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பூர் ஆகிட்டே போகுது. இதனால என்ன அப்படின்னா இந்த ஒபிசிட்டி வர்றதுனால பாருங்க என்னென்ன ப்ராப்ளம் வருது பாருங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டைல பாத்தீங்கன்னா தெரியும். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி? அவங்களுக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் வருது, ரிஸ்க், ஸ்ட்ரோக். இப்போ ரீசெண்டா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். கண்ணு வந்து ஒரு செயல் எழுந்து போறது, கை செயல் எழுந்து போகுது, நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க, ஸ்ட்ரோக் வருதுன்றாங்க. ஸ்லீப்பிங் பிரச்சனை, அந்த தூக்க பிரச்சனை இருக்கு, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இது கண்டிஷன்ஸ் இதே வந்து போச்சு அப்படின்னா இதுல என்ன பாயிண்ட் உங்களுக்கு தோணுதோ அந்த டைம்ல சொல்லுங்க. எல்லாமே சொன்னீங்கன்னா குட். லிவர் டிசீஸ், அப்புறம் வந்து கட் ஹெல்த், கிளாட் பாலட். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம், அதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க. கிளாட் பாலட் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுறாங்க. யூட்ரஸ்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. நேற்று அந்த கஸ்டமர் பேசும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சொல்றேன் அது இருந்ததுனால இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். நார்மல் எல்லா உமனுக்குமே இது வந்து காமன். அவங்க நிறைய விட்டமின்ஸ் அவங்களுக்கு வேணும். இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது, ஸ்கின் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், கேன்சர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டியோட எஃபெக்ட்ஸ். இது வந்து ஒன்னும் அதிகமாகுது. இப்போ வந்து பிஎம்ஐ, இப்போ நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கிட்ட பிஎம்ஐ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல செக் பண்ண பார்த்து வரும் இல்லையா, அந்த பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆக ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பிஹேவியர் பாருங்க. நியூட்ரிஷனும் பிஹேவியருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா பாடியில நிறைய ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதுக்கு திங்க் பண்ற அந்த இது திங்கிங் இருக்கும், பட் ஆனா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சுமாரா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்க மீல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால மீல் ரிப்ளேஸ் பண்ணி வெளியே போய் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. ஹோட்டல்ல வந்து என்ன பண்றோம்னா மாசா குக் பண்றப்போ அதுல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ரொம்ப பூரா இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் குக்கிங் நைட்ல போய் சாப்பிடுறது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்மல் மெடிசன்ஸ் போறது. இந்த மெடிசன்ஸ் கூட அடுத்த ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளம் வந்து அந்த கட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் சர்ஜரி. ஸோ இந்த பிஎம்ஐ வந்து 27 வரையும் இருக்கிறப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம். 25, 27 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்னாலே உமன் ஆர் மென். அவங்க வந்து மெடிசன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சார்ட்ல போட்டிருக்காங்க. ரைட். 35, 40 எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க சர்ஜரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து போறதுக்கு வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 35% இல்ல 40% இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சர்ஜரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரலாம். ரைட். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை. நீங்க ப்ராப்ளம்க்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி கொடுக்கணும். இது எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆன கண்டிஷனுக்கு எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா we have the கொடுக்குறோம். எங்ககிட்ட இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து நீங்க முதல்ல நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எடிட் பண்ணி தான் நான் இதில் ஷேர் பண்ணேன். ஏன் அப்படின்னா இது பப்ளிக்காக வந்து சில விஷயங்கள் வந்து பர்சனல் கோச்சிங்கில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா அது 1 to 1 அந்த ஃபீட்பேக் கிடைக்கிறப்போ அந்த நுணுக்கங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இது எல்லாருக்குமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது.
ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ இது என்ன லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷன் தான் நாங்கள் எங்களோட மெயின் இன்டென்ஷன். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பர்சனல் என்னோடய நம்பர் இதில் இருக்குது, இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃப்யூச்சருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்ஸு அப்புறம் வேறு ஏதாவது லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் கோச்சிக்கிட்ட கேளுங்க. நியூவாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இதேமாதிரி இன்ஃபர்மேஷனோடு உங்களை பார்க்குறேன். see you next on the வேறு என்ன வேணும் அப்படின்றத சேட்டில் பண்ணுங்கள்.